இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டையை வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி. இது கோல்டன் காயின் முட்டை. இந்த ரெசிபிக்கு நாம 5 வேக வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். இதை ஸ்லைசர் இல்லைன்னா கத்தியை வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மெலிசா கட் பண்ணின முட்டையை ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ முட்டையோட 2 பக்கமும் சோள மாவு தூவி மஞ்சள் கரு உடையாம கோட் பண்ணுங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி முட்டைய ஒண்ணா உடையாம 2 பக்கமும் பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி பொடிசா நறுக்கின பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சம் தக்காளி கெட்சப் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தாலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணின முட்டை உடையாம கலந்துக்கலாம். மேல கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தால சேர்க்கலாம். பார்க்கும்போது கோல்டன் காயின் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கும். இந்த கோல்டன் காயின் முட்டையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.